வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால நமக்கு சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் உடனடியே சரியாயிருங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கிங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் இப்போ நல்லா கலர் மாதிரி வர வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்திக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம். தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு சேர்த்திக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாங்க. இதை ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் ஆறிட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ளே கறியை தாளிச்சுட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்தி வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கறி சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்குங்க. இப்போ கறியெல்லாம் சேர்த்தியாச்சு. கறியை சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். கறியிலேருந்து தண்ணி விட்டு வெந்து வரும். மூடி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் நல்லாவே தண்ணி விட்டு பாதி அளவு வெந்து வந்திருக்கு. அப்பப்போ நீக்கி இடையில கிளறி விட்டுக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால நெஞ்சில் சளி ஏதாவது கோத்துருந்தா கூட சரியாயிருங்க. மசாலா சேர்த்திட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கிங்க. இந்த குழம்பு தண்ணியாட்டம் இருக்கணும். கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. மசாலாவை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பத்தலினா சேர்த்திக்கிங்க. நல்லா கலந்துட்டு மூடி வைக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணுங்க. அப்போ தான் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். வாசமே நல்லா கமகமன்னு வருதுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது இதிலேருந்து சிக்கன் எடுத்து நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறேங்க. ஏற்கனவே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் மண்சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஐகார்டில் கொடுக்குறேங்க, வேணுன்னா செக் பண்ணிக்கிங்க. இப்போ நாட்டுக்கோழி வறுவல் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம்.
ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்திக்கிங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க சிக்கன். வதங்கினதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி குழம்புலேருந்து எடுத்து சிக்கன் வறுவல் செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே கறியில் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்திக்கிங்க வறுவலுக்கு. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த வறுவலுக்கு எந்த மசாலா தூளும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 2 கரண்டி குழம்பு சேர்த்திக்கிங்க. இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சேர்த்தி வறுவல் செய்யும்போது கூடுதல் சுவை கொடுக்குங்க. இப்போ மூடி வைக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து நீக்கி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. வறுவல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்தனால கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.